ஓகே கைஸ், 7th நியூஸ் பார்த்துடலாம். 7th நியூஸ் என்னென்னா, சேர்மன் ஆஃப் இஸ்ரோ யார்? வி நாராயணன். என்ன பண்ணுறாரு இவர்? ஹோப் அனலாக் மிஷன் சொல்லிட்டு ஒரு மிஷனை இன்னாக்ரேட் பண்ணுறாரு. ஓகேவா? ஹோப் அனலாக் மிஷன் எங்கே இன்னாக்ரேட் பண்ணுறாங்கன்னா, டிஎஸ்ஓ கார் வேலியில் இன்னாக்ரேட் பண்ணுறாங்க. டிஎஸ்ஓ கார் வேலி லடாக்கில் இன்னாக்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹைட்டு 4530 மீட்ரு. ஓகேவா? அந்த ஹோப் அனலாக் மிஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹிமாலயன் அவுட்போஸ்ட் ஃபார் பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஹிமாலயன் அவுட்போஸ்ட் ஃபார் பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் பிளானிட்டரி அனலாக் மிஷன் இதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் பிளானிட்டரி அனலாக் மிஷன் சொல்கிறாங்க. எது? ஹோப் அனலாக் மிஷனு. ஓகேவா? இதோட ரிசர்ச் பார்ட்னர்ஸ் யாருன்னா, ஐஐஎஸ்டினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக். ஓகேவா? இவங்க தான் வந்துட்டு இதோட ரிசர்ச் பார்ட்னர்ஸு. அப்புறம் ஐஐடி பாம்பே, ஐஐடி ஹைதராபாத்து, அப்புறம் ஐஐடி பாம்பே, ஓகேவா? இவங்க தான் வந்துட்டு ரிசர்ச் பார்ட்னர்ஸு. அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் பெங்களூரு, இவங்களாம் தான் ரிசர்ச் பார்ட்னர்ஸு. எதுக்கு? ஹோப் அனலாக் மிஷனுக்கு. யார் இன்னாக்ரேட் பண்ணியிருப்பா? வி நாராயணன் யார்? இஸ்ரோவோட சேர்மேன். ஓகேவா? எங்கே இன்னாக்ரேட் பண்ணியிருப்பாங்க? டிஎஸ்ஓ கார் வேலி லடாக்கில் இன்னாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஹோப் அனலாக் மிஷன். ஹோப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹிமாலயன் அவுட்போஸ்ட் ஃபார் பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, மார்ஸ் லைக் கண்டிஷன் இருக்கும். அங்கே மார்ஸ் லைக் கண்டிஷன் இருக்கும். மூணுக்கு போய் தான் நம்ம மூணை போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதேமாரி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. எங்கன்னா அங்கே சர்வ் ஆஸ் எ டெஸ்ட் பெட் ஃபார் ஃப்யூச்சர் க்ரூவ்டு மிஷன்ஸ் டு த மூன். ஓகேவா? ஃப்யூச்சரில் மூணுக்கு போகிற க்ரூவெலாம் வந்துட்டு இங்கே போய் டெஸ்ட் பெட் மாரி ஒன்று அட்டன் பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு, சேம் அதேமாரி ஒரு மார்ஸ் லைக் கண்டிஷனு, மூணில் என்ன மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் எந்தமாரி கண்டிஷன் இருக்கோ அதேமாரி இங்கே டெஸ்ட் பெட் மாரி ஒரு மிஷன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. த மிஷன் நேம் கால்ட் ஆஸ் ஹோப் அனலாக் மிஷன். ஹோப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹிமாலயன் அவுட்போஸ்ட் ஃபார் பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா? ஓகே. இது யாருனால இந்த மிஷன் வந்துட்டு யாருனால லெட் பண்ணுறாங்கன்னா, மிஷன் லெட் பை ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் ஆஃப் இஸ்ரோவோட ஹியூமன் ஃப்ளைட் ஸ்பேஸ் சென்டர் தான் இந்த மிஷனை லெட் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டட் பை த ப்ரோட்டோ பிளானட்டு. அப்புறம் ஆப்ரேட்டட் பை யாருனால இது பண்ணால் ப்ரோட்டோ பிளானட்டு. ஓகேவா? 7th நியூஸ் ஒரு கைஸ். நெக்ஸ்ட் 8th நியூஸ் பார்த்துடலாம். 8th நியூஸ் என்ன? துருவா ஸ்பேஸும் ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்க. என்ன லான்ச் பண்ணுறாங்க? டு லான்ச் லீப் 1 மிஷன் சொல்லிட்டு ஒரு மிஷனாக லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷன் என்ன? ஹோப் அனலாக் மிஷன் பார்த்தோம். மார்ஸ் லைக் கண்டிஷன் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பெட்டை ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லடாக்கில் க்ரியேட் பண்ணுறாங்க. லடாக்கில் எங்கே? டிஎஸ்ஓ கார் வேலியில் க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? யார் பார்ட்னர்ஸு? ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி பாம்பே, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்னர்னு சொன்னோமா. இதுக்கு முன்னாடி ஐஐடி பீகார்,
ஐஐடி கான்பூர் உத்தரப்பிரதேஷ், ஐஐடி பாட்னா பீகார், இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். என்ன விஷயத்துக்கு? சேட்டலைட் அனுப்புகிற விஷயத்துக்கு. ஓகேவா? எந்த சேட்டலைட் அனுப்புகிற விஷயத்துக்கு? நிசாட் சேட்டலைட் அனுப்புறதுக்காக இவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா? நிசாட் சேட்டலைட்டா? ஒரு செகண்ட் வெயிட் a minute guys. பார்த்தோமா? எங்கே பார்த்தோமா? ஐஐடி, ஆமாம், இதோ பார்த்துருக்கோமா? ஐஐடி பாட்னா ரேடார் கேலிப்ரேஷனுக்காக ஐஐடி பாட்னாவும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஐஐடி ஹைதராபாத்தும் ஐஐடி பாம்பேயும் சேர்ந்து ஹோப் அனலாக் மிஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க பறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க பறக்கிறதுக்கு இங்கே நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம மாக் டெஸ்ட் போடுற மாதிரி இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐஐடி ஹைதராபாத்தும் ஐஐடி பாம்பேவும் ஹோப் அனலாக் மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஐஐடி கான்பூர் அப்புறம் ஐஐடி பாட்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிசாட் சேட்டலைட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து துர்வா ஸ்பேஸ் லீப் 1 மிஷன் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சேட்டலைட் இது. சேட்டலைட்டு பை துர்வா ஸ்பேஸோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சேட்டலைட்டு. ஓகேவா? துர்வா ஸ்பேஸோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சேட்டலைட்டு எந்த ராக்கெட்டில் அனுப்புகிறாங்கன்னா ஃபால்கன் 9 யாரோடது? ஸ்பேஸ் எக்ஸோடது. ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 ராக்கெட்டில் தான் அனுப்புகிறாங்க. எதை அனுப்புகிறாங்க? லீப் 1 மிஷனை அனுப்புகிறாங்க. எப்போ அனுப்புகிறாங்கன்னா 2025 3rd quarterல அனுப்புகிறாங்க. ஓகேவா? இதில் என்னென்ன வச்சு அனுப்புகிறாங்கன்னா பேலோட்ஸ் ஆன்போர்டு ஃப்ரம் ஆஸ்திரேலியாவில் தான் 2 பேலோட்ஸும் இறக்குறாங்க. ஃபஸ்ட்டு பேலோடு என்னென்னா நெக்ஸஸ் 01. இதுதான் ஃபஸ்ட்டு பேலோடு. இது யாருனால டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அக்குலா டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அக்குலா டெக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மிஷின் லேர்னிங் மாடல் ஃபார் ரியல் டைம் ஃபயர் டிடெக்ஷன். ஃபயர் எங்கேயாச்சும் இது பண்ணால் டிடெக்ட் பண்ணணும் இந்த நெக்ஸஸ் 01 ஃபயர் டிடெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனோமலி ட்ராக்கிங், அப்புறம் ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ், இதெல்லாம் நெக்ஸஸ் 1 பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸஸ் 1 பேலோடு. செகண்ட் என்னென்னா OTR 2. ஓகேவா? இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்பர் சேட்டலைட்டு டெவலப் பண்ணியிருக்காங்களா? ஓகே, இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜர் ஃபோட்டோ நல்லா ரெசல்யூஷனோட எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜர் ஃபார் ஹை ரெசல்யூஷன் எர்த் அப்சர்வேஷனுக்காக இந்த 2 பேலோட்ஸும் ஹெல்ப் பண்ணும். என்னென்ன பேலோட்ஸு? நெக்ஸஸ் 01 பேலோட்ஸ் யார் டெவலப் பண்ணியிருக்கா? அக்குலா டெக் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் OTR 2 ஒரு பேலோடு யார் டெவலப் பண்ணியிருப்பா? எஸ்பர் சேட்டலைட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் எது வழியாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட்டட் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் அண்ட் கமாண்ட் சூட் வழியாக இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேனேஜர் இன்டெகிரேட்டட் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் அண்ட் கமாண்ட் சூட். ஓகேவா? இது வழியாக இது பண்ணுறாங்க. லீப்போட ஃபுல் ஃபார்ம் என்ன? LEAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லான்ச்சிங் எக்ஸ்பீடிஷன்ஸ் ஃபார் ஆஸ்பைரிங் பேலோட்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம என்னென்ன பட்ஜெட்ஸ்லாம் பார்த்தோம். இதில் 212 டேங்க்கு இந்தியன் ஆர்மி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. யார்கிட்டேருந்து? ஆக்சிஸ் கேட்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போமா. 212 டேங்க்கு 50 டன்னு. 212 டேங்க்குனா ஒரு டன் 1.25 கோடியோ என்னமோ சம்திங், 1 கோடியே சொச்சோன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். 223.95 crores பட்ஜெட்டா? ஓகே, 223.95 crores வந்துட்டு அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் 21.8 எங்கே பார்த்தோம்? அந்த ஹிம்கிரி ஷிப்புக்கு, INS ஹிம்கிரிக்கு
எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 21,833 crore ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோமா. 21,833 கோடி எதுக்கு? ஐஎன்எஸ் ஹிம்கிரிக்கு. யார்கிட்ட கொடுக்குறாங்க? யார் டெவலப் பண்ணி கொடுக்குறா? கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க? ஐஎன்எஸ் ஹிம்கிரி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்ன கிளாஸ் ஷிப்புனா நீல்கிரி கிளாஸ் ஷிப்பு. ஓகேவா. ப்ராஜெக்ட் 17A சீரீஸு நீல்கிரி கிளாஸு. என்ன கிளாஸ்னால் நீல்கிரி கிளாஸ். ஓகேவா. அதுதாங்க இதோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கத்தம் ஹோகியா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். ஓகேவா. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். ஓகே. அதாவது ஹங்கேரியன் கிராண்ட் பிக்ஸு ஃபார்முலா 1 ஹங்கேரி கிராண்ட் பிக்ஸில் ஹங்கேரியில் நடந்திருக்கு. ஓகேவா. அதுதான் ஹங்கேரியன் கிராண்ட் பிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜிபி சொல்கிறாங்க. 2025 யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா லாண்டோ நோரிஸ் தலைவன் அடிச்சிருக்கான் முதல் இடத்த. மெக்லாரன் டிரைவர் இவர். ஓகேவா. மெக்லாரன் தான் ஃபஸ்ட்டு பிளேஸை அடிச்சிருக்கானுங்க. லாண்டோ நோரிஸ் செகண்டு. அதே மெக்லாரனோட சேர்ந்த ஆஸ்கர் பியாஸ்ட்ரே போட்டி போட்டு ஓட்டியிருக்காங்கப்பா வெறித்தனமாக. சொச்சோ. ஓகேவா. லாண்டோ நோரிஸ் வந்துட்டு மெக்லாரனை சேர்ந்தவங்க ஃபஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்காங்க. எங்கே? ஹங்கேரி கிராண்ட் பிக்ஸ் 2025 எங்கே நடக்குதுன்னா ஹங்கேரியில் நடக்குது. ஓகேவா. ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டு லாண்டோ நோரிஸ் அடிச்சிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. இது மெக்லரனோட 200th விக்டரி. மெக்லரன் டீமோட 200th ஃபார்முலா 1 விக்டரி. ஓகேவா. யாரோட? மெக்லரனோட. அது மட்டும் இல்லாமல் 7வது வாட்டி ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபினிஷில் முடிச்சிருக்காங்க இந்த டீமு. ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபினிஷில் முடிச்சிருக்காங்க. இந்த 7th 1-2 ஃபினிஷ் 4 தொடர்ந்து 4 கன்சிக்யூட்டிவ் டைமாக முடிச்சிருக்காங்க இப்படி. ஓகேவா. 2025 சீசன்லேயே 2025 சீசன் மீன்ஸ் இது நிறைய இடத்துல நடக்கும். பிரேசில் கிராண்ட் பிக்ஸு, ஹங்கேரி கிராண்ட் பிக்ஸு, ஸ்பெயின் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ ஓகேவா. அந்த 2025 சீசனில் 4th கன்சிக்யூட்டிவ் டைமாக ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் பிடிச்சிருக்காங்க. யார்? மெக்லரன் டீமு. ஓகேவா. ஓகே. தாங்க இதில் ஃபஸ்ட் பிளேஸு லாண்டோ நோரிஸ், செகண்டு ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அடிச்சிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன்னா? 40th எடிஷன். ஓகேவா. இதுக்கு முன்னாடி எடிஷன் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 13வது எடிஷன் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேட்டிவ் கமிட்டின்னு சொல்லிட்டு இந்தியாவும் யூஏவும் சேர்ந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இந்தியாவோட கார்ட்ஸும் யூஏயோட கார்ட்ஸும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக இந்த 13வது எடிஷனில் இது பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது 40th எடிஷனோட F1 40th எடிஷன். ஓகேவா. மெக்லரனோட 200வது விக்டரி இது. இந்த சீசன்லேயே ஃபஸ்ட்டு செகண்டு மொத்தம் 7 வாட்டி முடிச்சிருக்காங்க. அதில் 4 வாட்டி கன்சிக்யூட்டிவ் டைம்ஸாக முடிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் நியூஸ் பார்க்கலாம் கைஸ். செகண்ட் நியூஸ் என்னென்னா மால்டா தான் 8th காமன்வெல்த்து யூத் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எப்போனா 2027 ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? டு ஷோகேஸ் த மால்டாஸ் டெடிகேஷன்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த கேம். அவங்க அந்த மால்டாங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஐலாண்டு. ஓகேவா. ஐலாண்டு எங்கே இருக்குன்னா இட்டாலிக்கும் அப்புறம் நார்த் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது. மெடிட்டரேனியன் சீல இருக்குது மால்டாங்கிற ஒரு ஐலாண்டு. ஓகேவா. குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் மால்டான்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸை டெபியூட் பண்ணுற விதமாக வந்துட்டு 8th காமன்வெல்த் இங்கே நடக்கிறாங்கன்னா டெபியூட் ஸ்போர்ட்ஸ் என்னென்னா
செயிலிங், அப்புறம் சாரி கைஸ், ஓகே செயிலிங், செயிலிங், அப்புறம் வந்துட்டு வாட்டர் போலோ. இந்த 2 ஸ்போர்ட்ஸை டெபியூட் பண்ணுவாங்க. அப்போ 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸில் எங்கே நடக்குதுன்னா மால்ட்டாவில் நடக்குது. 2027 அப்போது நடக்குது. எதுக்காகனா மால்டாஸ் டெடிகேஷன் டு எக்ஸ்பேண்ட் த கேம்ஸ் இன் ஸ்மால் அண்ட் ஐலாண்ட் நேஷன். அங்கே வந்துட்டு எங்களுக்கும் கேம்ஸ் மேலாம் பற்று இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக மால்ட்டா 8th காமன்வெல்த்து, 8th எடிஷன். இதுக்கு முன்னாடி எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்? 40வது எடிஷன் பார்த்தோமா? F1ஓட 40வது எடிஷனு, காமன்வெல்த்தோட 8வது எடிஷன் மால்ட்டாவில் நடக்குது. இதுக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். 107வது மெம்பர் கண்ட்ரியாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் மெம்பர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். க்ளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3rd நியூஸ் போயிடலாம். 3rd நியூஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு செஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப்பு எங்கே நடக்குது? ரியாது. ஃபஸ்ட்டு செஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் வந்துட்டு எங்கே நடக்குதுன்னா ரியாது, சவுதி அரேபியாவில் நடக்குது. ஓகேவா? சவுதி அரேபியாவில் நடக்குது. யார் இது டைட்டில் யார் அடிச்சிருப்பானா? மேக்னஸ் கால்சன் தான் ஜெயிச்சிருப்பாப்பில். பிலாங்ஸ் டு எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா நார்வேஜியன். இவர் ஒரு நார்வேஜியன். ஓகேவா? நார்வே கண்ட்ரியை சேர்ந்தவங்க. எந்த டீமுக்காக ஆடிருப்பாங்கன்னா டீம் லிக்விடுக்காக ஆடிருப்பாங்க. யாரை தோக்கடிச்சிருப்பாங்க? டிஃபிட்டிங் அலிரிசா ஃபிரௌஜா, ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. ஓகேவா? அலிரிசான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸ் டீம் ஃபால்கன். இவங்க இந்த டீம் பேர் ஃபால்கன். ஓகேவா? அதாங்க இதில் செஸ் நியூஸ். வேறு என்ன இருக்கு? ஓகே, அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் ஹிக்குரா நகாமுரா வந்துட்டு டீம் ஃபால்கன் பீட்ஸ் த இந்தியாவை தோக்கடிச்சு டு செக்யூர் 3rd place வந்திருப்பாங்க அவங்க. ஓகேவா? யூஸ் த இந்தியன் GM அர்ஜுன் இரிகேசி ஆஃப் ஜென்ரல் G esports டு செக்யூர் 3rd place வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பா? கிராண்ட் மாஸ்டர் ஹிக்காரு. ஓகேவா? USA செஸ் பிளேயர் இவர். அதாங்க செஸ் நியூஸ் இதோட ஓவர். நெக்ஸ்ட்டு 3rd நியூஸ் போயிடலாம். இந்தியாஸ் மென் அண்ட் விமன்ஸ் டேபிள் டென்னிஸ் டீமு. இந்தியன் மென்ஸ் அண்ட் விமன்ஸ் டேபிள் டென்னிஸ் டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. எதுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னா வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்புக்கு. ஓகேவா? சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க 2026 நடக்க போகிறதுக்கு. ஓகேவா? எங்கே நடக்க போகுதுன்னா லண்டன் UKல நடக்குது. ஓகே, அன்டிஃபிட்டட் ஆஸ். ஓகே, இந்தியன் டீம் தான் எமர்ஜ்டு அன்டிஃபிட்டட் அட் 2025 சவுத் ஏஷியா ரீஜனல் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் காத்மண்டு, நேபாளில் 2025 நடந்த சவுத் ஏஷியன் ரீஜனல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியனோட டீம்ஸை தான் வந்துட்டு யாராலையும் டிஃபீட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்கோ. அதனால தான் இவங்க வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th நியூஸ் போயிடலாம். ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி. ஆண்டர்சன்
டெண்டுல்கர் ட்ராஃபி. ரெண்டுக்கு 2 ட்ராவாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா. ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி ஆக்சுவலாக இது யாருக்கும் இருக்கிற இதுனா இந்தியாவும் இங்கிலாண்ட்ஸுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி என்சின் ட்ராவில் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்துட்டு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸு. ஹானர்ஸ் ஆஃப் ஜேம்ஸ் ஆண்டர்சனை ஹானர் பண்ணுறதுக்கும், அப்புறம் சச்சின் டெண்டுல்கரை இந்தியா சைட்லேருந்து சச்சின் டெண்டுல்கரை ஹானர் பண்ணுறதுக்கும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் எக்ஸலன்ஸ் பட்டௌடி மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெடல் கொடுக்குறாங்க. வாஸ் ஆல்சோ இன்ஸ்டிடியூட்டட் ஃபார் த வின்னிங் கேப்டனுக்காக. ஓகேவா. கேப்டனுக்கு கொடுக்குறாங்க. எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமோட கேப்டன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா மெடல் கொடுக்குறாங்க. பட்டௌடி மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெடல் கொடுக்குறாங்க. 2க்கு 2 ட்ரா ஆகிடுச்சு. இது மிரர்டு த ப்ரீவியஸ் டெஸ்ட் டூர் அவுட்கம் இன் 2021-2022 இங்கிலீஷ். சுமன் கில் இந்தியாவை சேர்ந்தவங்க, இந்தியாவோட கேப்டனு. அப்புறம் ஹாரி ப்ரூக் இங்கிலாண்டோட கேப்டன் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் வாங்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சச் இன்ஸ்டன்ஸ் இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு சுமன் கில்லும் இந்தியாவோட கேப்டனு, அப்புறம் இங்கிலாண்டோட கேப்டனு ஹாரி ப்ரூக். ஓகேவா. 2 பேரும் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சுமன் கில் தான் டெஸ்ட் கேப்டன். டாப்போட ரன்ஸ் சார்ட்ஸ் வித் 754 ரன்ஸு. முகமது சிராஜ் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். முகமது சிராஜ் தான் வந்துட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு சொல்கிறாங்க. விக்கெட் டேக்கரில் ஹையஸ்ட்டு. ஓகேவா. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் சுமன் கில்னு ஹாரி ப்ரூக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நோட்டபிள் ஃபீட்ஸ் கில்ஸ் டபுள் செஞ்சுரிஸ் அட் எச் பாஸ்டான். ஓகேவா. கில் வந்துட்டு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அங்கே விளையாடும் போது. ஜடேஜா 200 ரன்ஸ் அண்டு 100 விக்கெட்ஸ் இன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஜடேஜா வந்துட்டு 200 ரன்னும் அப்புறம் 100 விக்கெட் எடுத்துருப்பாப்புல. இந்தியா ஹையஸ்ட் டீம் டோட்டல் இன் சீரீஸ் மோஸ்ட் 500+ ஸ்கோர்ஸ் ரூட்ஸ் ஹோம் செஞ்சுரி ரெக்கார்டு. ஓகே கேஷ். இதில் இவ்வளோ தான் நியூஸு. ஆண்டர்சன் டெண்டுல்கர்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நடக்குது. யாருக்கு நடக்குதுன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடக்குது. இது நடந்து முடிஞ்சு 2க்கு 2ங்கிற இதில் வந்து ட்ரா ஆகிருக்கு சொல்கிறாங்க. பட்டௌடி மெடல் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு பட்டௌடி மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெடல் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா ஜெயிச்ச டீமோட கேப்டனுக்கு தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சுமன் கில்லும் ஹாரி ப்ரூக்கும் தான் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இதோட ஸ்போர்ட்ஸ் நியூஸ் முடிஞ்சு கைஸ். ஜஸ்ட் அப்படியே ஆபிச்சுரிஸ் பார்த்துருவோம். 2 நியூஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆபிச்சுரிஸில். ஓகேவா. லாரா டயம்லர் ஓகேவா, அவங்க தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பிலாங்ஸ் டு எதை சேர்ந்தவங்கன்னா ஒலிம்பிக் பை ஆத்லான்னு சொல்கிறாங்க. ஓகே, பை ஆத்லான் சாம்பியன் இவங்க. பை ஆத்லான்னா என்னென்னா 2 ஈவெண்ட்டை கொண்ட ஸ்போர்ட்ஸ் தான் பை ஆத்லான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீயிங் சொல்லுவாங்கள்ல, ஸ்கீயிங்னா ஒரு ஸ்கீயிங் எப்படி சொல்கிறது, காலில் 2 போர்டு மாதிரி வச்சு கையில் 2 ஸ்டிக் மாதிரி வச்சு ஹில்லியான ஒரு ஸ்னோ ரீஜனில் ஸ்கேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் ஸ்கீயிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸும் இந்த பையாத்லானில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா. இவங்க எங்கே இறந்தாங்கன்னா காரக்கோரம் மவுண்டெயினில் தான் ஒரு ஸ்னோஃபாலில், அதாவது சடன் ராக் ஃபாலில் வந்துட்டு இறந்துட்டாங்க. அடுத்து லைலா பீக்கு பாகிஸ்தானில் காரக்கோரம் ரேஞ்சில் தான் இறந்தாங்க. ஓகேவா.
இவ்வளோ டீப்பாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கைஸ், போதும். இவ்வளோ டீப்பாக தேவை கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டு ஷிபு சோரன். ஓகேவா, இவர் யாருன்னா ஜார்க்கண்டோட ஃபார்மர் சிஎம் தான் ஷிபு சோரன். அண்ட் கீ ஃபிகர் ஃபார் ஹி கிரியேஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2000. தேர்டு சிஎம் ஆஃப் ஜார்க்கண்ட். இவர் தான் தேர்டு சிஎம் ஆஃப் ஜார்க்கண்டோட தேர்டு சிஎம்மாக இருந்திருக்காங்க, ஃபார்மர் சிஎம்மாக. இதில் வேறு ஒன்றும் இது கிடையாது. ஷிபு சோரன் தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சத்யபால் மாலிக் இவர் யாருன்னா ஜம்மு காஷ்மீரோட ஃபார்மர் கவர்னர். ஓகேவா, ஓகே. ஜம்மு காஷ்மீர் நியூஸ் ஏதாச்சும் பார்த்தோமா? ஒன்றும் பார்க்கல. அவ்வளோதாங்க, ஆபிச்சரி முடிஞ்சு.